மனசே சரியில்லையா? ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு தவிப்பு, மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க தானே? ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு கவலை. அதே சமயத்தில் கோபமாக இருக்கேன், இந்த கோபத்தை எப்படியாவது நான் தீர்த்துக்கணும், அவங்கள பழி வாங்காமல் விடக்கூடாது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள ஒன்றும் இல்லைன்னு ஆகிடணும், நானும் அவங்களோன்னு பார்த்துடணும். என்னென்னு நினச்சிட்டாங்க? இளிச்சவாயின்னு நினச்சிட்டாங்களா? முடியாது, என் கோபத்தை காட்டாமல் அடக்கவே முடியாது. இந்த எண்ணங்கள் உங்கள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தெரிகிற ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். ஒரு கோபம் கொண்ட ஒரு ஜீவன், நன்றியுள்ள ஜீவன். எல்லார் வீட்லேயும் அதை வளர்ப்போம், எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். இந்த ஜீவனை எல்லாருக்கும் பிடிக்கும், நன்றியுள்ள ஜீவன். ஆனால் அதுக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை, தன்னோட கோபத்தை காட்டுறதுக்காக தன்னை கோபப்படுத்திய அந்த இன்னொரு ஜீவன் இருக்குல்ல, பறக்கிற ஜீவன், அந்த பறவையை நோக்கி தன்னோட கோபத்தை காட்டிட்டு துரத்திக்கிட்டு வருது. அந்த பறவையோ இந்த நன்றியுள்ள ஜீவன் அதுக்கு போக்கு காட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வந்து கடைசியில் மலை உச்சி வந்தாச்சு. மலை உச்சி வந்ததுக்கப்புறம் துரத்திட்டு தன்னோட கோபத்தை காட்ட வந்த அந்த நன்றியுள்ள ஜீவன் என்ன செய்யுதுன்னு பாருங்கள், அப்படியே பாயுது. இதோட முடிவு என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யார் தப்பிச்சிருப்பா, யாருக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே புரியும். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம்தான், உங்கள் கோபத்தை எங்கே காட்டணுமோ, எப்படி காட்டணுமோ, எந்த முறையில் காட்டணுமோ அந்த வகையில் தான் மட்டும்தான் உங்கள் கோபத்தை செலுத்தணும். அவசியமற்ற முன்கோபமும் ஆராயாமல் செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். உங்களை கோபப்படுத்தினவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால் கவனமாக உங்கள் கோபத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. உங்கள் கோபத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். அதனால தான் பாரதியார் ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்கார். ரௌத்ரம்னு என்ன? கோபம். கோபத்தை பழகுன்னு சொல்லியிருக்கார். பழகிக்கோ, ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோ, எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுன்றது அதோட அர்த்தம். ஓகேவா? இன்றைக்கி செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கோபத்தை அடக்கி வைங்க. அதை உங்களை வளர்ப்பதற்காகவும் வாழ வைப்பதற்காகவும் உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே உங்கள் கோபம் இருக்கணும். அதற்கு இன்னொரு பெயர் வைராக்கியம். மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். பழி வாங்குதல் அப்படிங்கிறது உயிரை கொல்லுதல் மட்டும் இல்லை, அவங்கள ஜெயிச்சு காட்டுறதும் ஒரு பழி வாங்குறது தான். உயிரை கொல்வது சரியா, நீங்கள் உங்களை ஜெயிச்சு காமிச்சு உங்களை நீங்கள் மற்றவங்க முன்னாடி ஒரு பெரிய ரோல் மாடலாக வந்து காட்டுறது சரியா? நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு விஷயத்தோடு சந்திப்போம்.